ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். மீனாங்கிறவங்க வந்து திருநகர்லேருந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க. அன்புள்ள கண்ணாஜி அவர்களுக்கு மீனாவின் வணக்கம். நான் ஆன்மீக துறையில் பல வருடங்களாக இருந்து வருகிறேன். என் மனதை சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு பொருள் கிடைத்தால் இன்னொரு பெரிய பொருள் கிடைக்காதா என்று மனம் ஆசைப்படுகிறது. ஆசையை கட்டுப்படுத்த மன நிறைவு அடைய என்ன வகையான தியானம் அல்லது பூஜை செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆசைகள் ஏற்படுகிறது. ஒன்று கிடைச்சா இன்னொரு பொருள் கிடைக்காதா, சரி இந்த மாதிரியான அவங்களுக்கே தெரியுது நம்ம வந்து அதிகமாக ஆசைப்படுகிறோம். இந்த ஆசைப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது தியான பூஜை முறைகள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மனசில் வந்து ஆசைகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தியானம் செய்தாலோ பூஜை செய்தாலோ நமக்கு வந்து அது சரியான முறையில் வந்து செய்ய முடியாது. மனதை கட்டுப்படுத்தி செய்வது தான் வந்து தியானமும் பூஜையும். இதை வந்து நம்ம வந்து அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை வந்து அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அதன் மூலியமாக வந்து நம்ம வந்து மனதை வந்து திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு பொருள் கிடச்சுன்னா இன்னொரு பொருள் கிடைக்காதா அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கிற இன்னொரு பொருள் கிடைச்சாலும் மறுபடியும் வந்து இன்னொரு பொருள் கிடைக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசைகள் தான் மனிதனுக்கு வந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். இது வந்து நம்ம மன கட்டுப்பாட்டுக்குள் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறக்கூடிய ஒரு இதுக்கு சிம்பிளாக வந்து ஒரு கதை சொல்லணும்னா கூட வந்து சொல்லலாம். வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரே கூச்சல் குழப்பம் சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு சாமியார் போகிறாரு. என்னம்மா பிரச்சனை என்று கேட்கும் பொழுது வந்து அவனுக்கு அது இல்லை, இவனுக்கு இது இல்லை, எனக்கு இந்த குறை அந்த குறைன்னு சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சாமியார் சொல்கிறாரு வந்து உங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்டா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடைத்து விட்டால் நீங்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இருப்போம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து இன்றைக்கி இரவு வந்து ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த மரத்தடியில் போய் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாருமே வந்து கேட்டுட்டு வாங்க, காலையில் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே போய் அந்த மரத்திட்ட போய் சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்தா வீட்டில் வந்து அவங்க கேட்டது எல்லாமே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கூச்சல் குழப்பம். உடனே வந்து அந்த சாமியார் வந்து கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சிச்சான்னு. ஆமாம் கிடச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் ஏன் வந்து கூச்சல் குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து இல்லை அவன் வந்து 10 பவுன் கேட்டிருந்தான், அவனுக்கு 10 பவுன் கிடச்சிச்சு. நான் 5 பவுன் தான் கேட்டிருந்தேன், எனக்கு 5 பவுன் தான் கிடச்சிச்சு. அவன் தானே பெரிய ஆள் ஆகிட்டான். நான் வந்து 1 மாடி கேட்டிருந்தேன், அவனுக்கு வந்து 2 மாடி கேட்டிருந்தான், அவனுக்கு வந்து 2 மாடி வீடு கிடச்சி போச்சு. அப்போ அவன் தானே பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து என்னதான் நினைத்தது கிடைத்தாலும் வந்து நமக்கு வந்து என்னென்னா வந்து இன்னும் கிடைக்காதா அப்படின்ற சொல்லக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். எனவே நேயர்களே வந்து மனசில் தான் வந்து நம்மளுடைய நிம்மதியெல்லாம் என்பது வந்து இருக்குது.